துல்கர் சல்மானோட எம்கேம் படத்துக்கான ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஆகஸ்ட் 29 நடக்க போகுது. செப்டம்பர் 3 மூவி ரிலீஸ் ஆகும். திருஷ்யம் 3 படத்தோட ஹிந்தி ரீமேக் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஜய் தேவகன், ஸ்ரேயா சரண், டபு நடிக்கிறாங்க. கவின் நயன்தாராவோட ஹாய் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. துருவ் விக்ரம் இந்த சாங்கை பாடிருக்காரு. நிஞ்சான ஒரு புது படத்தை ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. நான் அதை பத்தி சொல்லிருப்பேன். இப்போ இந்த படத்துக்கான பூஜை போட்டிருக்காங்க. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பூஜை போட்டோஸும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரவிமோகன் இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கரேதே பாபு படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு, புது ரிலீஸ் டேட்டை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லிருக்காரு. அண்ட் படத்தோட அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. இந்த படம் அவருக்கு கம்பேக்கா அமையும் அவர் நம்புறதா சொல்லிருக்காரு. அண்ட் தனி ஒருவன் 2 பத்தியும் அவர் சொல்லிருக்காரு. என்னன்னா மோகன் ராஜா கரண்டா இப்போ கார்த்தி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேரலா தனி ஒருவன் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த படத்தை முடிச்சுட்டு தனி ஒருவன் 2க்கு அவர் வருவாருன்னு எதிர்பார்க்கறதா அவர் சொல்லிருக்காரு. அண்ட் ரவிமோகன் டைரக்ஷன் பண்ற ப்ரோ கிளப் மூவிக்கான ஷூட்டிங்கும் பேரலா போய்கிட்டு இருக்கு. இதையுமே அவர் சொல்லிருக்காரு. அஜித்தோட டேர் டெவில்ஸ் மூவில ஸ்டீலில ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா ஃபர்ஸ்ட் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதை நானுமே சொல்லிருப்பேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்க வெளியில போயிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. என்ன ரீசன் பார்த்தா வேற ஒரு சில மூவிஸ்ல கமிட் ஆனதுனால இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு டேட் கொடுக்க முடியல. அதனால இந்த மூவில இருந்து அவங்க வெளியில போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி மோகன்லால் இந்த மூவில இருந்து வெளியில போயிட்டாரு. இப்போ ஸ்டீலிலாவும் வெளியில போயிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. சூர்யா இப்போ சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு. அடுத்து சூர்யா 48க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த சூர்யா 47 ஜித்து மாதவன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இப்போ லேட்டஸ்டா இந்த நியூஸ் படி பார்த்தா இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. சோ சீக்கிரமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு சூர்யா சொன்ன மாதிரி இந்த வருஷம் எண்டே மூவி ரிலீஸ் ஆகிட்டோம். நிறைய பேர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க, நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த மூவியை எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதும் நான் சொல்றேன். செப்டம்பர் 1ல இருந்து மூவி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு, நான் அதை பத்தி முன்னாடியே சொல்லிருப்பேன். நம்ம வீடியோஸ் டெய்லி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடில ரிலீஸ் ஆகும். இந்த 4 வாரத்தை 8 வாரமா மாத்த சொல்லி தியேட்டர் ஓனர்ஸ் முன்னாடியே கேட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. இந்த 4 வாரத்தை 8 வாரமா மாத்துறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ஓகே சொல்லணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் செப்டம்பர் 1ல இருந்து மூவி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நார்த் இந்தியாலாம் பொறுத்த வரைக்கும் மோஸ்டா அங்க 8 வாரம் ஓடிடி அக்ரிமெண்ட் தான் கொடுக்குறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமலோட தக்லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகல. ஏன்னா அது ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு. கமலஹாசனோட அடுத்த படங்கள் இனிமே எப்படி ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அந்த பிரச்சனை அந்த படத்தோட அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அது பிரச்சனையா போச்சு. அடுத்தடுத்த மூவிஸ் ரிலீஸ் ஆகும் போது தான் அதை பார்க்க முடியும் மறுபடியும் என்ன ஆகுதுங்கிறத. டாக்ஸிக் மூவியோட புக்கிங்ஸ் ஓவர்சீஸ்ல கம்மியா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. சோ அதனால இதுக்கான புக்கிங்ஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும்னு என்னோட எதிர்பார்ப்பு. ஒருவேளை படத்துக்கான ரிவ்யூ சூப்பரா வந்துச்சு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை போய் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. அயோக்கியா படம் ஹிட்டா இந்த படத்தோட வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் சரியா போகல. இதுக்கான வசூல் ரிப்போர்ட்டும் இல்ல. வெப் சீரிஸ் ஏன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. ஒரு சில எக்ஸாம்பிளும் கொடுத்து எக்ஸாம்பிள்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா வெப் சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்றதே பாத்தீங்கன்னா மோஸ்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இல்லனா ஒன் ஆஃப் த பார்ட்னராவது அவங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஓடிடிக்குன்னு ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துட்டு அதை எப்படி அவங்க தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கமெண்டோட இன்னொரு கண்டினியூஷனா கூட இன்னொரு கமெண்ட் ஒன்று பண்ணிருக்காரு. அதுக்குமே பதில் தான் ஓடிடிக்குன்னு ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க, அது ஓடிடில தான் ரிலீஸ் ஆகும். நிவின் பாலிக்கு ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருக்கு. இந்த படம் நல்லா இருக்கா ஹிட்டானு கேட்டிருக்காரு. இந்த படம் எல்லாரும் சொல்ற மாதிரி ஹிட் தான். பெரிய அளவில் இந்த படம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்தா ரிவ்யூ சொல்றேன். இந்த கொஸ்டின் பத்திலாம் நான் அப்பவே சொல்லிட்டேன். லோகேஷ் கனகராஜ் இப்படி சொல்லும் போதே லோகேஷ் கனகராஜ் 10 படத்துக்கு மேலே டைரக்ஷன் பண்ணுவாரு. கல்கி 2 படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல இதுக்கான அப்டேட் சொல்லிருப்பேன், ஷூட்டிங் அப்டேட். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதை பத்தில இந்த வருஷத்தோட கடைசியில் நான் தனி வீடியோ போடுவேன். இந்த வருஷம் வந்த மூவிஸ்ல பெஸ்ட் மூவிஸ் எது அப்படின்னு. இந்த கமெண்ட் பண்ணவங்கள எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.